மீகா 4வது அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். இப்போது நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல் அம்பாயப்பட்டு வேதனைப்படு. இப்பொழுது நீ நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பு, உன் குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவருமாயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் ஒன்று நடக்கும்போது மற்றவங்க பார்வை வித்தியாசம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளையும் யோசனையும் அறியார்கள். சில போராட்டங்களை நம்ம சந்திக்க வச்சு இங்கேயே அதன் பலனை காண வைப்பார். ஆனால் சில போராட்டங்களை நம்ம சந்திக்க வச்சு, லாசரு சந்தித்த போராட்டத்தின் பலனை, லாசருன்னா எந்த லாசரு? ஐஸ்வர்யவான் லாசரு. அவனுக்கு பூமியில் அதுக்குள்ள பலன் கிடைக்கல. ஆனா அந்த சாப்டர் அங்க முடியல. இதான் பைபிள். சில சாப்டர் உலகத்தின் பார்வைக்கு இங்க முடிஞ்சது மாதிரி இருக்கும், ஆனா சாப்டர் அங்க ஓபன் ஆகும் போது அவன் ஆபிரகாம் மடியிலே தேற்றப்பட்டு கொண்டிருந்தான். சில சாப்டர் இங்க ஓபன் ஆகாததற்காக ஸ்தோத்திரம். ஏன்? அங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓபன் ஆகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? இதுவும் சாட்சி. ஆமென். அது செய்தார், இதை செய்தார். அதாவது இன்னைக்கு காலையில் ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை, அதை டைப் பண்ணணும்னு நினைச்சேன், அது மிஸ் ஆயிட்டு. சில வேர்டு வரும்போது உடனே நோட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த வேர்டு அப்படியே சொல்லணும். அதாவது வேதனையின் உச்சத்தில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன்தான் என்னால் அதிகமாய் பராமரிக்கப்படுகிறான் என்று ஆவியானவரனை காலையில் பேசுற. வேதனையின் உச்சத்தில் அவனே. யோபுவை சுத்தி 4 நண்பர்கள், அந்த மொத்தம் 5 பேர்ல அதிகமாய் பராமரிக்கப்பட்டவன் தேவனால் யோபு. வேதனையின் உச்சத்தில் அவனுக்கு தான் அதிகமான கேர், அதிகமான. ஐசியூல யாரை கொண்டு போடுவாங்க? இட்லி கொண்டு வந்த ஆளையா? இட்லி சாப்பிட முடியாம கிடக்கிற ஆள, அவங்களுக்கு தான் கேர் ஜாஸ்தி. ஏசி போட்டு விட்டுருவாங்க. அடிக்கடி ஒரு ஆளுக்கு 4 பேர் சுத்தி நிற்பாங்க. அவங்களுக்கு கேர் ரொம்ப ஜாஸ்தி. ஆண்டவரே, நிறத்தனை நல்லவர். எப்படிங்க? அந்த ஒரு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். இந்த 1 இயர் அந்த சகோதரர் என் கையை பிடிச்சு அழும்போது அவர் ஏங்கினதை பார்க்கணும். அப்படியே அப்படியே முடியல. எப்படி சாத்தியம்? அப்போ அவர்களுடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார் அப்படின்ற அவருடைய நினைவு வேறங்க. சில காரியத்துக்கு நமக்கு தெரியாது, ஆனா எதுக்கு அனுமதித்தார் என்று நாளானது அதை விளங்க பண்ணும். ஆமென். இப்போ நம்ம ஒரு வார்த்தை ரட்சித்ததுக்காக தேங்க் பண்ணும். ஆண்டவரே, இதுவரை நீர் எனக்கு பாராட்டின கிருபை. கண்களை மூடி கைகளை உயர்த்து. உங்க கிருபை எவ்வளவு பெரிய. தேங்க் பண்ணுங்க. எவ்வளவு எங்கிருந்து கொண்டு வந்தார். சில தண்ணீர்கள், சில அக்கினி, இதை கடக்க கர்த்தர் பாராட்டின கிருபை. எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே செய்தி, ஆமானை ஜெயிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். வேதத்தில் இன்னொரு மான் உண்டு, நாகமான். இது என்ன மான்? ஆமான். ஆமானை
ஜெயிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமான ஜெயிக்கணும். ஆமான்னு சொல்லி சொல்லுங்க. ஆமா, ஆமானே ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு பேச ஆரம்பித்தார். 3 காரியம் முதலே சொல்லிடுறேன், அப்போ அதுக்கப்புறம் நீங்க சர்மன் கேளுங்க. 1, ஏன் ஜெயிக்கணும். 2, ஜெயிக்க என்ன செய்யணும். 3, ஆமானை ஜெயித்தால் என்ன கிடைக்கும். ஆமானை ஏன் ஜெயிக்கணும், ஆமானை ஜெயிக்க என்ன செய்யணும், ஆமானை ஜெயித்தால் என்ன கிடைக்கும். இந்த 3 டைட்டிலுக்குள்ள 5 பாயிண்ட் இருக்கு. எல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் ஸ்பீடா போய் எங்க பிரேக் போடணுமோ அங்க பிரேக் போட்டு நீங்களும் அதே ஸ்பீடில் என் கூட வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது நல்ல செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி பைபிளில் எப்படி நாம யோசேப்ப, போவாச, ஈசாக்க இவங்களெல்லாம் கிறிஸ்துவின் நிழலாய் பார்க்கிறோமோ அதே போலதான் பார்வோன், அமலேக்கியன், சன்பலாத்து, தொபியா, இந்த ஆமான் இவங்கெல்லாம் யாருக்கு நிழல் தெரியுமா? சத்துருவுக்கு. அப்ப நான் ஆமான்னு சொல்றது யார? ஆமா. இந்த ஆமான ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? யார் இந்த ஆமான்? நல்ல கவனமா கேளுங்க. எஸ்தர் 3:1 வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு, அதாவது ஒவ்வொரு வசனத்தை அது எப்படி தொடங்குதுன்னு பார்க்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு, அப்படி சொல்லுங்க. எந்த நடவடி அப்படின்னா அதற்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனங்கள்ல நான் சொல்லிவிடுகிறேன். மோர்தேகாயை குறித்து ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. ஆமென். மோர்தேகாயை குறித்து ராஜ சமூகத்திலே நாளாகம புத்தகத்திலே, அதாவது ராஜாவுடைய டயரியில எழுதப்பட்டது. இப்படி எழுதினது யாருக்கு தெரியாது? நாமான விட்டுருங்க, உங்களுக்கு தெரியுமா உங்களை பத்தி என்ன எழுதியிருக்காரு? அப்போ முதல்ல மோர்தேகாய்க்கு தெரியாது. ஆனா ஒன்று எழுதப்பட்டதா, அதுக்கப்புறம் சிச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகும், கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகும். நீங்க அதுவரை பார்க்குறவங்க வித்தியாசமாக உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. தெரியாது, நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால தான் இதை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். ராஜ சமூகத்தில் ஒருவனை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டாலும் சில ஆமான் எழும்புவான். ஆமான் எழும்புவான். உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்புறானா, நீங்க ஐயோ இப்படி ஒரு ஆமான் எழும்பி நிற்கிறானே அப்படி பார்த்து கலங்க வேண்டாம். அவன் எழும்புவதற்கு முன்பதாக அவர் எழுதிவிட்டார். சத்தமா சொல்லுங்க, ஆமான் எழும்புவதற்கு முன்பதாக ஆண்டவர் எழுதிவிட்டார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லணும், ஆமான் எழும்புவதற்கு முன்பதாக ஆண்டவர். இந்த சம்பவம் நமக்கு நிறைய தெரியும். அநேக முறை பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. யூடியூப்ல கூட நிறைய செர்மன் இருக்கிறது. ஆனா இதுல ஏன் அந்த ஆமான நம்ம ஜெயித்தே ஆகணும்? யார் இந்த ஆமான்? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இந்த ஆமான் யார் தெரியுமா? 4வது வசனத்திலே சொல்லப்பட்டு வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. 4வது வசனத்தில் நமக்கு தெரியும், இந்த மோர்தேகாய் ஆமானை வணங்கவில்லை. உடனே அந்த நியூஸை ஆமான்ட்ட போய் சொல்றாங்க. எதுக்கு ஆமான்ட்ட சொல்றாங்க அப்படின்னா, மோர்தேகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் யார் தெரியுமா? உன் தீர்மானம் நிலைக்காதபடி செயல்படுகிறவன்.
நாம பல தீர்மானத்தை எடுக்கிறோம். ஏன் ஆமான ஜெயிக்கணும்னு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வரும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய பல தீர்மானங்களை ஏன் நம்மளால நிறைவேற்ற முடியவில்லை என்றால் ஒரு ஆமான் எழும்பி இருக்கிறான். அந்த ஆமான ஜெயிக்காம ஒன்னால தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. ரூத் எடுத்த தீர்மானம் தான் ஓர்பாளும் எடுத்தாள். நான் இதோடு சேர்த்து சொல்லுகிறேன், ஆமானை ஜெயிக்காத ஓர்பாள் தீர்மானத்தில் நிலைக்க முடியவில்லை. ஆமானை ஜெயித்த ரூத் தீர்மானத்தை கடந்து செல்லுகிறான். செய்தியை கரெக்ட் சென்ஸ்ல புரியணும். ரூத்தின் புஸ்தகத்தில் எங்க ஆமான் வந்தான்லாம் என்கிட்ட பிறகு கேட்க கூடாது. அதனாலதான் செய்தியை கவனமா கேட்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் எடுத்த தீர்மானத்தை ஏன் நிறைவேற்ற முடியல? தீர்மானம் ஏன் எடுக்கிறோம்? ஒன்று விரும்பி எடுப்போம், இன்னொன்று நம்ம சில தீர்மானம் எடுத்தாதான் நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். மோசையின் மனைவி மோசையின் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்றது விரும்பி பண்ணாளா? அந்த ஆபத்தை உணர்ந்து பண்ணாளா? ஆபத்தை உணர்ந்து பண்ணாள். தீர்மானம் பல விதங்களில் எடுக்கிறோம். வேற வழி இல்லாம எடுப்போம், எச்சரிப்படைந்து எடுப்போம், விரும்பி எடுப்போம். ஆனா தீர்மானத்தில் ஏன் நிலைக்க முடியலன்னா ஒரு ஆமான் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கிறான். பிசாசானவன் அந்த தீர்மானம் நிலைக்காதபடிக்கு. அப்போ மொர்தெகாயின் இடத்தில் இருக்கிறவங்க போய் ஆமான்ட்ட என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த மொர்தெகாயின் ஒருத்தர் இருக்கிறான், நீங்க வரும்போது நாங்கெல்லாம் எழும்பி நிக்கிறோம் பாருங்க, அவன் நிக்க மாட்டேங்கிறான். மொர்தெகாயும் அதே போல வரும்போது இதுவரை நோட் பண்ணல, ஆனா நோட் பண்ண வைக்கிறாங்க சிலர். அவன் அவனுக்கு அதுக்கப்புறம் தாங்க முடியல. நீ எடுத்த தீர்மானம் அதுல நீ நின்னுட்டேனா நீ ஜெயிச்சிருவேன்னு ஆமானுக்கு தெரியும். நம்முடைய தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி இருந்தால், நம்ம எடுத்த தீர்மானங்களை நம்ம லைஃப்ல நிறைவேறி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? தானியேல் பாருங்க, தானியேலுக்கு பிரச்சனை எப்போ வந்தது தெரியுமா? தானியேல் உயர்த்தப்பட்ட பிறகு. ஏன்னா ராஜ போஜனத்தை சாப்பிடணும். அடிமையா ஜெயில போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சில சோதனை நாம் உயர்த்தப்பட்ட பிறகு நமக்கு வரும், நம்முடைய தீர்மானத்தை குலைக்க. யோசேப்பும் கொண்டு போகப்பட்டான். ஆனா யோசேப்புக்கு இந்த சோதனை வரல. ஏன்னா அவன் எங்க இருந்தான்? ஜெயில இருந்தான். ஆனா தானியேல் பாருங்க, ராஜபோஜனம் வைக்கப்பட்டது. ராஜபோஜனம் விக்கிரகங்களுக்கு வைக்கப்பட்டு இதெல்லாம் தானியேல் அதுவும் யூத குலத்தை சார்ந்தவன். அப்ப பவுல் எழுதின நிருபம்லாம் தானியேல்கிட்ட கிடையாது. என்ன ஸ்தோத்திரத்துடன் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர்கிட்டயே பேதுரு சொன்னார்ல, அதை நான் தொடமாட்டேன். எதை? மேல இருந்து அவர் இறக்கி காட்டுறாரு, சாப்பிடுப்பான். அவ்வளவு அழகா தேவன் சுத்தமாக்கினது இதான். அதான் அந்த அவங்களுக்கு அவங்க வெறி வந்து அப்படிப்பட்ட வெறி. இப்போ அவன் அடிமையா கொண்டு போகப்பட்டு கீழ்மட்டத்தில் இருந்தான்னா அவனுக்கு இந்த சோதனை வந்திருக்கு. சில சோதனை எந்த அளவுக்கு நமக்கு உயர்வு வருகிறதோ, நம்முடைய ஸ்தானம் கூடுதோ, மேன்மை கூடுதோ, அங்க வந்து நம்முடைய தீர்மானத்தை குலைக்கும்படியான சோதனை வரும். ஆனா தானியேலை பாத்தீங்களா, இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டு தொடல. ஆமான ஜெயிக்கணும். அவன் தீர்மானத்துக்கு எதிராய் வருகிறவன். இரண்டாவது, ஏன் இந்த ஆமான ஜெயிக்கணும் தெரியுமா? உன் பிரதிஷ்டையை கண்டு மூர்க்கம் அடைகிறவன். ஆமான் யாரு? மூர்க்கம் அடைவன். 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 3:5 மூர்க்கம் அடைகிறவன். ஆமென். மூர்க்கம் அடைகிறவன், கோபம் அடைகிறவன். அவனுக்கு வேற எதையும் வழிபடாம நீங்க ஆண்டவரை மட்டும் வழிபடுறது அவனுக்கு அவ்வளோ கோபம் இருக்கும். அவ்வளோ கோபம். ஏன்னா நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. உன்னை கர்த்தர் விக்கிரகத்தின் நடுவில் இருந்து தெரிந்தெடுத்தா. ஆமென். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் அவர் தெரிந்தெடுத்த கூட்டத்தில் நீ இருக்கிற. அதனால மூர்க்கம் நிறைந்தவன். அதனாலதான் 1 பேதுரு 4:3-4 வசனங்கள். அந்த வசனங்களை வாசியுங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எல்லாரும் சொல்லுங்க,
அந்த பழையது போல நடந்ததெல்லாம் போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். 4வது வசனம். அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே முந்தி வருவாளே இப்போ வராம இருக்கிறத கண்டு தூஷிக்கிறார்கள். ஆச்சரியப்பட்ட உள்ள என்ன இருக்கு அவங்களுக்கு ஆச்சரியம். ஆனா அதை வெளியே காட்டினா அதனால வெளியே என்ன பண்றாங்க புரியுதா? உங்களை தூஷிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உள்ள இன்னும் அந்த ஆச்சரியத்துல இருந்து இது எப்படி இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. வெளியே தூஷிக்கிறான் தெரியுமா, அவனுக்கு உள்ள ஆச்சரியத்துல இருந்து இன்னும் ஆமா வந்து உள்ள என்னையா இவன், அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. வாசல்ல வந்து எப்போ சில பார்த்துருக்கீங்களா, காலைல எழும்பி நேர போய் ஏதாவது திண்ணையில போய் உக்காந்து, அதே மாதிரி மொர்தெக்காய் வந்து, ஆனா நம்ம இவனும் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறோம். எல்லாரும் இப்படி நிற்கும் போது அவன் மட்டும் ஆமென் உள்ள ஆச்சரியம். அதை வெளியே காட்டினா காட்ட மாட்டான், காட்ட வைப்பார். நீ அவர்களோடு கூட துன்மார்க்க உளையிலே விழாதிருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு தூஷிக்கிறாங்க. ஆமென். இவர் வந்துட்டார் பெரிய தூதன், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3வது இந்த வேர்டை கவனிக்கணும். எஸ்தர் 3:6 மொர்தெக்காயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினவன். ஏன் இந்த ஆமான் அடிக்கணும் தெரியுமா? உன்னை மனசுல வச்சு உன் மேல இருக்கிற கோபத்தை சத்துரு உன் குடும்பத்துல காட்டுவான். இந்த ஆமான வளரோட கூடாது. அவனுக்கு மொர்தெக்காயை கை வைக்கிறது எப்படி இருந்துச்சு தான், அற்பமா இருந்துச்சு. அதனால அந்த வேர்டை பார்த்தீங்களா, மொர்தெக்காயின் ஜனமாகிய. ஆமென். மோசே பார்வோன்ட்ட போய் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது பார்வோன் யாரை டார்ச்சர் பண்ண தெரியுமா? ஜனங்க வந்து மோசேக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. ஒன்னாலதான் சில சொல்லுவாங்க, சில புருஷன்மார் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, நீ சோம் பண்ணி தான் இப்படி ஆச்சு. சில மனைவிமார் சொல்லுவாங்க, நீங்க ஆண்டவர்னு போய் தான். சில பிள்ளைங்க பெற்றோர கொஸ்டின் பண்ணுவாங்க, நீதான் உன் ஒருத்தனாலதான், உன்னாலதான் மோசைய கொஸ்டின் பண்ண அத்தனை பேரும் இப்ப மோசைக்கும் பயந்து நடக்கும்படிக்கு கர்த்தர் மோசையை கொண்டு ஒரு பலத்த ரட்சிப்பை. அவருடைய டார்கெட் பாருங்க, தாவீது பாருங்க. தாவீத சவுல் கொல்றதுக்கு நிக்கிறான். தாவீது என்ன பண்றார் தெரியுமா? 1 சாமுவேல் 22வது அதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க, எடுக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லாததுனால. 1, 2, 3, 4 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது அவன் மிஸ்பேக்கு மோவாபின் ராஜா கிட்ட அப்பா அம்மாவை கொண்டு போய், அப்பா அம்மாவை இங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன டார்கெட் பண்றானா, அவன் பார்வையில யாரெல்லாம் கொண்டு வருவான், என்ன ஒன்றும் செய்ய முடியலைன்னா. அப்படிதான் நாங்க போலீஸ் வந்து ஒருத்தங்களை டார்கெட் பண்றாங்க, அவன் மாட்டல, அடுத்து அவங்க யாரை பிடிப்பாங்க? எல்லாமே அப்படித்தானே. வீட்டில் புருஷன் கடை வாங்கி இருப்பாங்க, பாதிக்கப்படுறது ஃபுல்லா யாரா இருப்பாங்க? மனைவியா இருப்பாங்க. சத்துரு பாருங்க, இந்த ஆமானை விடவே கூடாது, அவன் மொர்தெக்காய் மேல இருக்கிற அந்த மூர்க்கத்தை அவன் எப்படி ஸ்ப்ரெட் பண்றான் பாருங்க. அவனை சார்ந்த ஜனம் சுத்தி பார்க்கிறான், அதுக்கு தான் அவன் ஆள் குறிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு. அதனாலதான் இயேசு பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணும் போது
ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் தந்தவர்களை நான் இதுவரை காத்து வந்தேன். கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வரும்போது யாரை தேடுகிறீர்கள்? இயேசுன்னு சொல்லும் போது, நான் தான், இவர்களை விட்டு விடுங்கள். ஏன்னா அவன் டார்கெட். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை டெய்லி ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு பர்சன் நேம சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தெரியாது நமக்கு. அவன் ஏன்னா முடியல, மோர்தேக்காய் அவன் பெண்ட் ஆக மாட்டேங்கிறான். அவன் பெண்ட் ஆயிட்டானா மேட்டர் இல்ல, ஆனா அவன் பெண்ட் ஆக கூடாது. ஹாமான் எப்படி ஜெயிக்கலாம்? ஹல்லேலூயா. அவன் டார்கெட்டை சுத்துவான். யோபுவை தொட முடியல. யோபு வாயில இருந்து தேவ தூஷணத்தை சொல்ல வைக்க முடியல. மனைவி வச்சு சொல்ல வைக்க ட்ரை பண்றான். சேம் வேர்ட். அதாவது தேவ சமூகத்தில் சாத்தான் என்ன வார்த்தையை சொன்னானோ அதே வார்த்தையை மனைவி இப்ப யோபுவை பார்த்து சொல்றாங்க. தேவனை தூஷித்து. இதுதான் சோதனையே. சேம் வேர்ட். பாத்தீங்களா? அவன் எங்க கை வைக்கிறான்? யார கை வைக்கிறான்? யோபுவை தொட முடியல. பிள்ளைகளை பார்க்கிறான், சுற்றிலும் பார்க்கிறான். இந்த ஆமான் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்க போகிறோம். கர்த்தர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். வியாதியா இருந்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். யோவான் 12:10 இருக்கு. லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய. ஏன்னா இயேசுவை ஆலோசனை பண்ணி எல்லாம் என்னாச்சு? ஃபிளாப் ஆச்சு. அப்ப இயேசுவுக்கு ஃப்ரெண்ட் யாரு? லாசரு. தூக்கவன. முந்தின அதிகாரத்துல தான் எல்லாரும் யூதர்கள் பேசிக்கிறாங்க, அவர் இவனை எவ்வளவோ சிநேகித்தார். அடுத்த அதிகாரம் ஆல்ரெடியா இருக்கு. ஆமென். ஏன்னா இயேசுவை தொட முடியல, லாசருவை தூக்கிடலாம். லாசருவை இவங்களும் போய் நின்று கூட்டிருப்பாங்க. லாசருவே வெளியே வா, நல்லா வருவேன். ஆமென். சத்துரு டார்கெட் பண்றான் சபையை. நம்ம மாம்சத்தோடு யுத்தம் பண்ணி நஷ்டப்படக்கூடாது. மோர்தேக்காய் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மோர்தேக்காயா உட்கார வச்சு ஆன்லைன்ல பார்க்கிறவங்கள சரி, நீ தான் அந்த மோர்தேக்காய். உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமே, ஆமான ஜெயிக்கணும். இப்போ ஒரு விஷயம் கூட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமான ஜெயித்தே ஆகணும். மாமன் இல்ல, யாக்கோபு சொல்லுவான் என் மாமனா, அப்படி இல்ல, ஆமான ஜெயித்தே ஆகணும். ஆமே, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆமென். ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் ஒண்ணும் இல்லையா? இங்கே இருப்பீங்க. 4வது எஸ்தர் 3:15. உன் வேதனையில் மகிழுகிறவன் சூசான் நகரம் கலங்கும் போது அவன் குடிக்கும்படி. உன் வேதனையில மகிழுகிறவன். நீ துடிப்ப தெரியுமா? நீ அழுவ தெரியுமா? நீ அதை பார்க்கறதுக்குன்னே வருவான். ஆமான். குதிரை எடுத்துட்டு இப்படி போவான். யூதன்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அங்க அழுறாங்க. ஐயோ நமக்கு இப்படி ஆயிட்டேன். அதை பார்த்துட்டு நேர வீட்டில் வந்து நல்லா சாப்பிடுவோம். ஆமென். 5வது உன்னை அழிப்பதற்கான நாளை குறிக்கிறவன். எஸ்தர் 3:13. உன்னை அழிப்பதற்கான நாளை குறிக்கிறவன். நிறைய நாள் அவன் குறித்த பல நாளை தாண்டியாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசபேல் எலியாவுக்கு நாள் குறித்தாள். நாளைக்கு இந்நேரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள் இரத்தத்துக்கு நான் பழி வாங்குவேன். தன் பாகால் தெய்வத்தின் மேல் ஆணையிட்டு நாளை குறித்தாள். அவன் பார்த்தார்,
நாளைக்கு அந்த பொம்பளை கையால சாகிறதற்கு இன்னைக்கு ஆண்டவரை உங்க கையால சூறைச்செடிக்கு கீழே என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, அப்படியாவது 2 அடி தந்து எடுத்துட்டு போவாரான்னு பார்த்து சூறைச்செடிக்கு கீழே படுத்த எலியாவை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். என்னது அர்த்தம்? சபையே, உன் காலங்கள் ஆமான் கையில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இப்படிதான் ஏரோது ஒரு நாளை குறித்தான். யாருக்கு? பேதுருவுக்கு. யாக்கோபு கொலை செய்யப்பட்ட பிறகு இது யூதருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பஸ்கா பண்டிகை நாள் அவனை தூக்கி ஜெயில போட்டு நெக்ஸ்ட் டே பேதுருவுக்கு கழுத்தை வெட்டணும். ஆனா பேதுருவுக்கு நீ கழுத்தை வெட்டுன்னு சொல்லு, காலை வெட்டுன்னு சொல்லு, நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். அவர் 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்த நாள் விடியலுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கும் போது சில ஸ்திரீகள் அறைக்கதவை அடைத்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ளே தூதன் வந்து இறங்கி நிற்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தூதன் வந்து இறங்கி நிற்கிறார். சிங்க கெபியில தூதன் வந்து இறங்கி நிற்கிறார். அக்னி சூளையில கர்த்தர், ஆமென், அவர் வந்து இறங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி முடிந்தது. ஆமென், முடிந்ததென்று. ஹல்லேலூயா. இந்த ஆமான ஜெயித்தே ஆகணும், ஜெயித்தே ஆகணும். உனக்காக நாளை குறிச்சிட்டு இருக்கிறோம். அவன் யார் நாள் குறிக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. நாட்களை எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சில உள்ளமே. ஆமே. சில ரிப்போர்ட்டை பார்த்து உன் நாளை நீயே எண்ண ஆரம்பிச்சிட்ட. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் வந்து எலியா கிட்ட சொல்றது மாதிரி, எலியாவே வா அப்படின்னு கூட போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆமா. அதையும் ஜெபமா வச்சு இப்படி நாள் குறிச்சிருக்கிறார். கர்த்தர் குறித்த நாளை வச்சே ஜெபம் பண்ணி ஆயுசோ வாங்கினது யாரு? எசேக்கியா. கர்த்தர் குறித்த நாளை வச்சே ஒருத்தன் அழுது ஆயுள வாங்கிடுவானா? சத்துரு குறித்த நாளெல்லாம். ஆமே. கர்த்தரே சொல்லிட்டாரு, இங்க பாருப்பா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு படுத்து, எல்லாம் செட்டில் பண்ண வேண்டியது செட்டில் பண்ணு, பிள்ளைகளுக்கு பேருக்கு எழுதி கொடுக்க வேண்டியதை எழுதி கொடு. சிலர் வந்து வராது, சிலர் லாஸ்ட் இழுப்புல கூட அந்த பத்திரத்தை எடுத்து உள்ள ஒளிச்சு வை. சிலர்லாம் எனக்கு தெரியும், சிலர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்துட்டார். இறந்த பிறகு அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழிச்சு பையன் வந்து திட்டுன்னு திட்டுறான். ஏன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னு தெரியல, எங்க அம்மாக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன மனுஷன் பாஸ்டர் இவர்? ஒருவேளை இடையில வச்சு கொண்டு போனாலும் என்ன வந்தாலும் அதான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு பைபிள்ல இருக்கு. பைபிள் வந்து கரெக்டா கைட் பண்ணும், ஒழுங்குபடுத்து இல்ல. ஆமா. அதான் பெற்றோரே, நீங்க நல்லா வாழணும், ஆனாலும் காலம் கடைசியா இருக்கிறதுனால ஒழுங்குபடுத்த வேண்டியவைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமே. பிள்ளைங்க முகத்துல எல்லாம் என்ன சந்தோஷம். ஆனா பெற்றோர் முகத்தை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் அவன் சோர்புறமா திரும்பி அழுது ஆண்டவர் குறித்த நாளையே மாத்த வச்சவன் சத்துரு யாரு? ஹல்லேலூயா. நீர் அறியா என் தலை
ஆமென் ஆமென் ஆமென். இந்த பிச்சில் பாடினா அடுத்து என்ன தூக்கிட்டு தான் போனோம். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஜெயிக்கணும்? ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்றேன். 1, கடைசி வரை ஆமானை வணங்கி விடாதே. கடைசி வரை ஆமானை வணங்கிறாத. கொஞ்சம் கூட, அதாவது ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்க சில ரிசல்ட் வர்ஷிப் பிகினிங்ல தெரியாது, வர்ஷிப் எண்ட்ல தான் தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய ஆராதனுடைய எஃபெக்ட் சோதனையின் முடிவில் அல்ல தெரிந்தது. அந்த சோதனை 7 மடங்கு அதிகமான பிறகுதான் தெரிஞ்சது. 7 மடங்கு, 7 டைம்ஸ்னா கரெக்டா 7 மடங்கு, அப்படி இல்லை, 7னால மேக்சிமம். இதுக்கு மேல சூளை ஏற்ற முடியாது. அப்படிதான் இருக்கும். இந்த சூளை, அக்கினி சூளை என்பது கீழே இருந்தா தீ வைப்பாங்க. அதாவது அந்த புகை வந்து அவ்வளோ ஹைட்டா எழும்பும். ஒரு புறம் எத்தனை அடி சில, சரி எத்தனையோ அடி சில, 60 முழம். 60 முழம்னா 90 அடியா? 90 அடியில் சில. இன்னொரு சைடு 7 மடங்கு தீ இருக்குல்ல, அதனுடைய புகை வந்து அந்த ஹைட்டை விட மேலே எழும்புது. கொஞ்சம் இப்படி, ஏன்னா ராஜா சான்ஸ் கொடுக்குறான். நீங்க எஸ்தர் 3வது அதிகாரம் 2வது வசனம், 5வது வசனம், 5வது அதிகாரம் 9வது வசனம் எல்லாம் பாருங்க. திருப்பியும் பார்க்கிறோம். அந்த இடத்துல வணங்கி இருந்தா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். வணங்க மாட்டான். நீ ஆமான ஜெயித்து தான் சுதந்திரிக்கணும். ஆமான வணங்கி எதுவும் வாங்கிறாத. ஆமென். ஆமான வணங்கி வாங்கிறாத. ஆமான வணங்கி வாங்கிறாத. அதுக்கு நீ சாப்பிடாமலே இருக்கலாம். ஹல்லேலூயா. யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளை, ரத்தத்தால் கிரயம் கொடுத்து வாங்கின பிள்ளை. ஆமான வணங்கி எதுவும் வாங்கிறாத. நீ ஆமான ஜெயித்து தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சாத்தான் வந்து இயேசுவின் இடத்தில் வருவான் அல்லவா? இது சொன்னனால டச் பண்றேன். மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், லூக்கா 4வது அதிகாரம் 6வது வசனம் நோட் பண்ணிருங்க, கேளுங்க. ஓகே, நீங்க இப்போ போட்டு புரட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீ வீட்டில் போய் பாருங்க. ஆனா கண்டிப்பா நோட் பண்ணணும். அவன் பிரதர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, நாங்க அவங்க நோட் பண்றாங்க, நீங்க எங்களை நோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமே. அதுல பாத்தீங்கன்னா இந்த சாத்தான் வந்து இயேசுவை வந்து உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் காண்பித்து, மத்தேயு 4:8, லூக்கா 4:6 எப்படி இருக்கு? இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு அவைகளை யார் சொல்ற? இது சிலர் பார்க்கிறாங்க. அவனுடைய டிமாண்ட் என்ன? பெண்ட் பண்ணிட, அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு. இயேசு அந்த இடத்துல பெண்ட் பண்ணியிருந்தா பேதுருவுக்கு தெரிஞ்சிருக்குமா? யோவானுக்கு தெரிஞ்சிருக்குமா? யாருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? பிதாவுக்கு. அந்த ரங்கத்துல சில காரியங்கள் சாதிப்பதற்காக நீ பெண்ட் ஆகிற. எதுக்கும் அந்த கயிறை ஒண்ணு இடுப்புல கட்டி அதோட கழுத்துல கட்டலாம். நீ சில காரியத்துக்கு பெண்ட் ஆகிற. அவன் சொல்ற, நீ வணங்கிட்டேன்னா நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நான் அது அவ்வளத்தையும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். பாத்தீங்களா? ஏன்னா அவன் ஆசைப்பட்டது அந்த மகிமை அவனுக்கு வேணும். அதனாலதான் அவனை வழிபடுகிறவர்களுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். இயேசு உன்னை நான் ஜெயிச்சு வாங்குறேன்ட்டார். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில உரிச்சு கொண்டு ஜெயிச்சு வாங்க. வணங்கி வாங்க மாட்டோம்,
ஜெயித்து வாங்குவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ தூய ஆவியாலே கொடி ஏற்றுவேன். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடி ஏற்றுவேன். ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுவே. வஞ்சக சாத்தானை ஆவியின் பட்டயம், ஆமென். சத்தமா சொல்லுவோம். போராயுதம் தரித்தே போர் செய்வேன். ஆமென். போராயுதம் தரித்தே ஆமென். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடி ஏற்றுவே. ராமம் ரோத்தனமம் ரோசெலரே. சத்தமா சொல்லுங்க. ஆவியின் பட்டயம் ஜீசஸ். ஆமென். Glory, glory. Rima mama lakadara shantanalare. போராயுதம் தரித்தே, போராயுதம் தரித்தே போர் செய்வே. போராயுதம் தரித்தே. ஆமென். கடைசி வரை ஆமானை வணங்கி விடாதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி வரை வணங்கிறாத. யாரும் இல்லாத இடத்துல வந்து டீல் பேசுவான், நிறைய டீல் பேசுவான். நீ ஒரு வாட்டி என் கூட அங்க வந்து பாரு. ஒரு வாட்டி இந்த கயிறை மட்டும் வாங்கி கட்டிரு. சரி, நம்மள தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். எஸ்தர்டையும் பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். அவன் என்னடா நம்மள உபவாசம் இருக்க வச்சுட்டு அங்க விருந்து, ஒரே விருந்து. நேத்து வர ஆமானுக்கு முன்னாடி உருன்னு இருந்த மோர்தேக்கா இப்ப ஆமான் வரும்போது நீ என்ன தூக்கும் என்ன மரம் ரெடி பண்ண. உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரையே ஆராதிப்பாயா. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமான் எப்படி ஜெயிக்கணும்னா ஒன்று, கடைசி வரை அவனை காம்ப்ரமைஸ் ஆயிடவே கூடாது. பாருங்க, இயேசுவை காலில் விழ வைக்க பார்த்தா அவன் டீமா வந்து காலில் விழுந்தான். எங்க? கதரேனே கடற்கரையில் இயேசு படகிலிருந்து இறங்கின போது அவன் சர்ச் மெம்பர் எல்லாரும் 6000 பேர் வந்து எங்க வந்து கிடக்கிறான் தெரியுமா? டேய், நீ என்ன கொஞ்சம் பெண்ட் பண்ண சொன்ன, நான் உன்னை மொத்தமா கீழே போட்டேன் பாத்தியா. அங்கேயும் வந்து காலத்துக்கு முன்னே எங்களை, அதன் அர்த்தம் என்ன? அவர் யுத்தத்தை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறார். அவன் இடையில வந்து நிறைய டீல் பேச பார்த்தான். அப்படி கொஞ்சம் நம்ம யுத்த களத்தில் சந்திப்போம். பக்கத்தில் பார்த்து வேண்டாம், யுத்த களத்தில் ஒரு அங்கே பிரசங்கம் நடக்கும், அங்கே அடி நடக்கும். யுத்த காலத்தில் ஏன்னா நீ கோவப்பட்டு இல்லாமனே வா, இருக்கு உனக்கு குதிரையிலையா இருக்கிற வா. ஆமே, கடைசி வர ஆமான என்ன வந்தா அப்படியே கைகளை உயர்த்தி சொல். என்னே சமீட்பரே, யார் கைவிட்டாலும் அகலாள உயரமாய் அகல எவ்வளவு அன்பு கூர்ந்தா. வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன துன்பங்கள் அவர் என்னை
என்ன துன்பங்கள் வந்தாலோ இயேசு நம்பி சொல்லுங்க. காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல Ramam rola mamre shatanala rimam rala tudarala riatanara. Glory. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். கடைசி வரை ஆமானை வணங்கி விடாதே. ரெண்டு, அவனை ஜெயிக்கணும்னா அவன் திட்டம் அறிந்த பிறகு அசதியாயிராதே. அவன் திட்டம் அறிந்த பின்பு அசதியா இருக்காது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அழுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். திட்டம் அறிந்த பிறகு எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் கவனித்தீர்களே ஆனால், நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டொடுத்தி சாம்பல்ல போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, இதெல்லாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். எசேக்கியா பார்த்தீங்களா, தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சனகரிப் கொடுத்த நிருபத்தை விரித்து ஆண்டவரே கதறினான். திட்டம் அறிந்த பிறகு ஆவியானவர் நிறைய விதத்தில் நமக்கு பேசுவார், உணர்த்துவார். வசனம், சில வசனம் வரும்போது மரியாதை மாதிரி பார்த்தீங்களா, இது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சில நேரத்தில் சொப்பனத்தின் மூலமாய் உணர்த்துவார், தரிசனங்கள் மூலம் உணர்த்துவார், வசனம் படிக்கும் போது பேசுவார். இப்படி இருக்கு. ஆண்டவர் கண்டிப்பா வெளிப்படுத்துவார் சில காரியங்கள். ஆமென். ஏரோது பிரச்சனை, ஏரோது குழந்தைய கொல்லணும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தூக்கத்தை கெடுக்கிறார். யாருடைய தூக்கத்தை? தூக்கத்தை கெடுத்துட்டு நீ உடனே தாயும் பிள்ளையும் தூக்கிட்டு போ. ஆண்டவரே நாளைக்கு காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கிறேன். திட்டம் அறிந்த பிறகு அசதி ஆறாதே. திட்டம் அறிந்த கர்த்தர் உணர்த்தும் போது நாளைக்குன்னு தள்ளுறாத. நீ நாளைக்கு சோமன இருப்ப, ஆனா சில காரியங்களை நீ இழந்திருப்ப. திட்டம் அறிந்த பிறகு அப்படியே, அதாவது அப்படியே சேஞ்ச் ஆகிறான். அவன் அதுவரை போர்த்திருந்த வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு, அதன் அர்த்தம் அவன் டோட்டலா சேஞ்ச் ஆகிறான். அவன் ப்ரோக்ராமே சேஞ்ச் ஆகுது. அவன் ப்ரோக்ராமே சேஞ்ச் ஆகுது. அவனுக்கு இது தெரிய வந்த போது அதுக்கப்புறம் ஒரே ப்ரோக்ராம் தான். ஏன்? என்ன ப்ரோக்ராம்? சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு அங்க போனோம், இங்க திட்டம் தெரியுது. அவன் ஏதோ பயங்கரமா பிளான் பண்றான்னு தெரியுது. சூசான் நகரம் கலங்குது. அவன் போய் மகிழ்ச்சியை கொண்டாடுறான். உன் அறிவுக்கு ஆமான் நித்தம் மகிழக்கூடாது. இன்னைக்கு ஆமான் சிரிக்கிறான், நீ அழுற. உன் அழுக சந்தோஷமா மாறும். இந்த ஆமானுடைய அழுகை அவ்வளவுதான். திட்டம் அறிந்த பிறகு என கேட்கிற அன்பு சபையே, சில காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார். பிள்ளைகளை குறித்து உணர்த்துவார், சூழ்நிலையை குறித்து உணர்த்துவார். அதன் பிறகு அசதியா இருந்துராத. 4 பேரை ஜெபிக்க சொல்லிட்டு நீ சும்மா இருந்துராத. 4 பேர்ல 40 பேர் நமக்கு ஜெபிக்க தேவை. இந்த மொர்தெகாய் அப்படிதான் எல்லாத்தையும் சொல்றான். எல்லாரும் உபவாசம் இருந்தாங்கன்னு தான் பைபிள்ல இருக்கு. ஆனா மொர்தெகாய் இருக்கிறான். முதல்ல நீ இரு, நீ ஜெபம் பண்ணு. உனக்கு உதவிக்கு 4 பேர்ட்ட ஜெபிக்க சொல்லு. இவன் எஸ்தர்ட்ட சொல்றத நமக்கு தெரியும். எல்லா யூத ஜனங்களும் இருக்கிறாங்க. சோ பிரேயர் சப்போர்ட் 400 பேர்ட்ட சொல்லுங்க. ஆனா ஜெபிக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க. அதனாலதான் நல்ல ஃபெலோஷிப் தேவை. ஆன்லைன்ல பார்க்க, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு கண்டிப்பா போகணும். அங்க நல்ல நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்ல ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப் தேவை. தேவையில்லாத இந்த குரூப்பிசத்துக்குள்ள ஒரு ஆளா இருக்கக்கூடாது. குரூப்பிசம், நாங்க பவுலை சேர்ந்தவர்கள், நாங்க அப்போலோவை சேர்ந்தவர்கள், நாங்க அந்த பாஸ்டர் வந்தாதான் சர்ச்சுக்கு வருவோம், இந்த பாஸ்டர் மைக் எடுத்தாதான் நாங்க பைபிள் எடுப்போம், அப்படி இருக்கக்கூடாது. இந்த குரூப்பிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஆமா, நல்லா ஜெபிக்கிறவங்க. அதே போல ஒரு காரியத்தை நம்ம கிட்ட ஒருத்தங்க ஜெபத்துல ஜெபிக்கன்னு சொல்றாங்கன்னா அந்த காரியத்துல வெளியே போய் என்ன செய்யக்கூடாது? விளம்ப கூடாது. நம்ம சொல்லவா செய்வோம்? வேளம்பி கறி ஊத்தி பாயசம் பப்படம் போட்டு யாராச்சும் இன்னும் அது பெரிய ராங். அது துரோகம் பண்றீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இந்த சில வேர்டெல்லாம் ரொம்ப நடுக்கத்தோடு சொல்றேன். ஆனா அதெல்லாம் வெரி வெரி ராங். உங்ககிட்ட ஒருத்தங்க ஜெபிக்க சொல்றாங்களா, அவங்க உங்களை நம்புறாங்க அந்த விஷயத்துல.
நீங்க ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்னங்க அந்த சிஸ்டருக்கு வீட்டில் ஒரே அடி, அடுத்த நாள் உங்க வீட்டில் அடி வருதா இல்லையா பாருங்க. நீங்க அவங்க உங்கள்கிட்ட ஜெபிக்க சொல்லி ஜெபம் பண்ணிருக்க, ஆண்டவரே நம்ம அந்த ஜெப குறிப்பையே சர்ச்சில் சொல்லி தான் ஜெபம் பண்ணுவோம். அவங்க உங்ககிட்ட தனியா சொல்லு. ஆமென். உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனாலும் தெரிய வச்சு அந்த மேட்டரை சொல்லி அவங்க என்கிட்டயாக்கும் ஜெபிக்க கேட்டாங்க தெரியுமா? நம்புறாங்க. நம்பி விஷயத்தை சொல்லும் போது சிலரை பார்த்துருக்கீங்களா? சிலர் வந்து அவங்க கவலையை சொல்லும் போது, சரி சிஸ்டர் ஜெபிக்கிறேன். அவங்க போன பிறகு உனக்கு இதுவும் வேணும், அன்னைக்கு நான் வந்தப்போ எனக்கு சேர் தந்தியா, உன் பேக் எடுத்து நான் சொன்னேன், திரும்ப திரும்ப சொன்னேன், அதில் நான் இருக்கிறேன்னு. அப்போ அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒருத்தங்க சொல்றாங்களா ஜெபிக்க, நம்பி ஜெபிக்க கேட்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்காக நான் ஜெபிக்கலைன்னா தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தன் சொந்த மாம்சத்தை திட்டம் அறிந்த பிறகு அசதியாகிறாதே. 3, நோக்கத்தை மாற்றாதே. எஸ்தர் 4:4 எஸ்தர் என்ன பண்றாங்க தெரியுமா? மோர்தேக்காய் உடுத்தி இருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்தி வைப்பதற்கு வேற வஸ்திரங்களை அனுப்பினா. அவனோ அவைகளை, எனக்கு பிரச்சனை ட்ரெஸ் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை ஆமான் பிரச்சனை. பிரச்சனையை டைவர்ட் பண்ண பார்ப்பான், வேற காரியத்தை கொண்டு வந்து சால்வ் பண்ண பார்ப்பான். அதுல பரவாயில்ல, எனக்கு என்ன எங்கிருந்து ட்ரெஸ் வந்திருக்கு, அரண்மனையிலேருந்து வேண்டிய ட்ரெஸ் வரும். ஆனா இப்போ அது மேட்டர் கிடையாது. இப்போ மேட்டர் ஆமான். நிறைய காரியத்தை இங்கே பாருப்பா, நீ அதை விட்டுட்டு வந்து, நீ சில தீர்மானத்தில் ஓடி, நீ அதை விட்டுட்டு வந்தேன்னா உனக்கு நான் இது தருவேன், நீ இங்கே வந்துட்டேன்னா உனக்கு நான் நிறைய டைவர்ட் பண்ண பார்ப்பான். அந்த ஈன்னு இழிச்சிட்டு போனோன்னு வைங்களேன், ஆமான் குறித்த நாளில் அவ்வளோதான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பிரச்சனை, அவனுக்கு தெரியும் அது, அதனுடைய சீரியஸ்னஸ் எஸ்தருக்கு இன்னும் தெரியல. எஸ்தருக்கு இன்னும் தெரியல. ஏன்னா எஸ்தர் எங்க இருக்கிறாங்க? கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா எஸ்தரும் பாதிக்கப்படுவா என்பது யாருக்கு தெரியும்? மோர்தேக்காய்க்கு தெரியும். இதான் விஷயம். சில காரியம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா மோர்தேக்காய் உனக்கு தெரியணும். இன்னைக்கு அவங்க சேஃபா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா நாளைக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியணும். அதனாலதான் எஸ்தருக்கு போவாஸ் சொல்லி அனுப்புவார் பாருங்க. அதனுடைய 3வது அதிகாரம் என்ன வசனம்? 13வது வசனம். நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. எப்ப நாங்க சேஃபா இருக்கிறோம்? இல்ல இல்ல, நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய பாதுகாப்பு நம்மளை சுத்தி இருக்கிற 4 செவர் அல்ல. நம்முடைய பாதுகாவல் உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். நோக்கத்தை மாற்றாதே. 4வது, ராஜாவின் தயவை நாடு. எஸ்தர்ட்ட சொல்ற, நீ வந்து அந்த ராஜா கிட்ட போய் சொல்லு, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தயவுக்கு, அந்த தயவுக்காக தான் ஆமான வீழ்த்துறதுக்காக இவங்க 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கல. இவங்க 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தது எதுக்கு தெரியுமா? ராஜா அந்த பொற்செங்கோலை நீட்டணும். தயவுக்காக. யாராவது ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறீங்களா? தயவுக்காக. நம்ம ஃபாஸ்டிங் டிஃபரெண்ட் இல்லை. ஏன்னா ரொம்ப சிந்திக்க, அவங்க ஆமான் அடிக்கிறதுக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கு. அதாவது எனக்கு இப்போ அவருடைய தயவு, அவருடைய ஃபேவரை நான் சம்பாதிக்கணும். இந்த ஃபாஸ்டிங்ல உண்மையில என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 58 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஏசாயா 58 இருக்கு. நீ அப்படி செஞ்சு இதான் ஃபாஸ்டிங்ல நம்மளை வந்து சீர்திருத்துக்கிறார். நம்மளை வந்து என்ன பண்றாருன்னா திடப்படுத்துகிறார். அந்த இடத்துல சொல்லியிருக்கும். அந்த ஏசாயா 58 லைட்டா டச் பண்ணிட்டு வந்துடலாமா? ஏசாயா 58
6-7 வசனங்களை பாருங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், தூரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வில் சீக்கிரத்தில் துளிர்த்து. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமென். அதாவது இதுல என்ன கர்த்தர் சொல்ல வர்றாருன்னா, நீ ஃபாஸ்டிங் இருக்கிறன்னா ஒன்ன சரி பண்றதுக்கு, அதுக்கு தான் உபவாசம். 3 நாள் இருந்து ஃபேவரை சம்பாதிக்கணும். ஏன்னா எஸ்தருக்கு அந்த லைன் தெரிஞ்சிட்டு, ராஜா மட்டும் பொற்செங்கோல் நீட்டிட்டாரு, ஆமான்ல யார் வந்தா என்ன, அந்த ஃபேவரை சம்பாதிக்கணும், தயவை நாடு. அதனாலதான் தானியேல் பார்த்தீங்களா, நேர போய் உட்காந்து, அப்பா உங்க இரக்கத்துக்காக கெஞ்சிரும், எங்க நீதியை நம்பி நான் கேட்கல, உங்களுடைய இரக்கத்தை நம்பி நான் கேட்கிறேன். ஆண்டவருடைய ஃபேவரை சம்பாதிக்கணும். இந்த ஏசா யாக்கோபு பாருங்க, ஏசா 400 பேரோடு கூட வருகிறான் என்று சொன்னதும் இந்த யாக்கோபு என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு டீமா செட் பண்ணி அனுப்புவார். அதுல ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 19-20 வசனங்கள்ல, 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஏசாவை காணும் போது, இந்த வாசிங்க, இந்த பிரகாரமா எவனோட சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். என்ன வேர்டுங்க இது? அப்பொழுது ஒருவேளை என் பேரில் ஒருத்தன் தயவை வாங்குறதுக்கு அந்த ஆளை என்ன செய்யணும்? சாந்தப்படுத்தணும். இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் இவங்க போட்டது எதுக்கு தெரியுமா? ராஜாவை, அவர் ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது நேராக போய், ராஜாவே பொற்செங்கோலை நீட்டோன்னா கண்ணிலே குத்துவார். அவரை சாந்தப்படுத்தி அதனாலதான் ராஜாக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பிரியப்படுத்தி வாங்குவாங்க. அந்த ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்தாள் அல்லவா, யோவான் ஸ்நானன் தலையை அவ எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணான்னா, மகள் அவனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆட விட்டு அவர் மெய் மறந்து, நீ ராஜ்யத்தின் பாதி, ஏன் ராஜ்யம் ஃபுல்லா கொடுக்கல? ஏன்னா அவருக்கு தெரியும், ராஜ்யத்தில் ஃபுல்லா கொடுத்தா சகோதரனை தள்ளி விட்டது மாதிரி இவர் அடுத்து வா தள்ளி விடுவா. ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் தருவேன் பாருங்க. அப்போ இந்த ப்ளீஸ் பண்ணி தயவை வாங்குறான். ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ற காரியம் தான் பைபிள்ல இருக்கு. அதான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அவரை சாந்தப்படுத்தி கொண்டு, நம்ம மேல கோபத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே பொற்செங்கோலை நீட்டும், இப்படிலாம் நீட்ட மாட்டார். ஏன்னா எஸ்தருக்கு தெரியும், தயவு மட்டும் இல்லைன்னா இந்த அரண்மனைக்குள்ள என்னால் பிரவேசிக்க முடியாது. தயவை நாடுங்கள். 5வது, உன் மேன்மையை பயன்படுத்து. ஆமான ஜெயிக்க என்ன செய்யணும்? எது உன் மேன்மை? எஸ்தரின் மேன்மை என்ன? அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றா இருந்ததினால். அப்படிதான் இருக்கு. எஸ்தர் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அந்த பெண் அவன் பார்வைக்கு, யார் பார்வைக்கு? ராஜாவின் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. அந்த பெண் அவன் பார்வைக்கு, இதுதான் மேன்மை. ஏசாயா 43:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. இதுதான் ஆண்டவரே, ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு மேன்மை, இதை நான் யூஸ் பண்ண போறேன். என்ன ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஒருத்தனுக்கு பிடிக்கல. ஆமென். அப்போ பிடிச்சவரை வச்சு பிடிக்காதவன் அட்டாக் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்களை யாருக்கு பிடிச்சிருக்கு? யாருக்குமே. அந்த பெண்
அவன் பார்வைக்கு. அதனாலதான் மோர்தேக்காய் சொல்றேன், ஏமா இன்னும் ஏமா தயங்கிட்டு இருக்கிற? ஒரு பாட்டு பாடுவோம்ல, அவமானம் அடைவதில்லை. அடுத்து பாடுங்க எல்லாரும் சத்தமா. உன் மேன்மையை பயன்படுத்து. இதான் உன் மேன்மை, இதான் உன் மேன்மை. ஐயோ எனக்கு வரம் இல்லையே, உனக்கு அதிகாரம் இருக்கு. பிள்ளை என்பது வரம் கிடையாது, பிள்ளை என்பது அதிகாரம். உன் மேல போட்ட முத்திரை. உன் மேன்மையை பயன்படுத்து. சர்ப்பங்களை மிதித்திடவோ, பெரும் தேள்களை நசுக்கிடவும், ஓரமம் ரோச்சலரே தனரா. ஆமென். அதிகாரம் உண்டு, தோல்வி இல்லை, ஜெயம் நமக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரம் உண்டு. பிள்ளை என்றார், இதுக்கு மேல என்ன? உன் மேன்மையை அப்ப நான் உங்க பிள்ளை தானப்பா, இப்படிலாம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இப்ப நான் உங்க பிள்ளை இல்லப்பா, இப்படிலாம் கேட்க வைப்பார். அது அந்த பிரேயர் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? நீங்க வேற எதையும் சொல்லி கேட்க முடியாது. நீங்க ஆண்டவர் நான் உமக்கு முன்பாய் அதெல்லாம் ஓடிருப்பார். ஆமென். செய்ய வர வரை நம்ம செய்ய விடாமாக்கிறோம். ஆண்டவர் நான் 30 நாள் பிரேயர் அட்டன் பண்ணேன் தெரியுமா? அட்டன் பண்ண, நீ அட்டன் பண்ணதையும் பார்த்தேன், நீ இடையில தூங்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன், ரெஃபரன்ஸை மாத்தி எழுதினதையும் எல்லாம் பார்த்தேன். அதை பத்தி என்கிட்ட பேசாத. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா இப்ப நான் உங்க பிள்ளைப்பா, நீங்க தானப்பா சொன்னீங்க நான் யாரோ எப்படியோ இருந்தவன்பா. உன் மேன்மையை பயன்படுத்து. ஆமானுக்கு நிக்க முடியாது, ஆமானுக்கு இப்படி சொல்ல முடியாது. அவமானம் அடை. கண்களை எடுத்து சொல்லுங்க. சத்தம் அவமானம் அடைவதில்லை. ஆமென். நீங்க கவனிங்க, எஸ்தருக்கு இந்த தயவு கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ராஜ வஸ்திரத்தை தரித்து. இந்த 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 ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுட்டு தான் போகணும். இந்த அடையாளத்தோடப்பா பிள்ளைப்பா. யார் வந்திருக்கிறா? யார் வந்திருக்கிறா? ராஜா கேட்கும் போது எஸ்தர். 3வது வசனம், எஸ்தர் ராஜாத்தியே. ஏன் அப்படி சொல்றாரு? கரெக்டா அடிக்கிறீங்க. உபவாச ஜெபம் ஜெயிச்சாச்சு. ஆமே. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அந்த மோர்தேகாய் வீட்டில் வளர்ந்த பிள்ளையே இல்லை எஸ்தர். அவர் அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். எப்படி உனக்கு அவர் பொற்செங்கோல் நீட்டாம இருப்பாருமா? எப்படி நீட்டாம இருப்பார்? ஹல்லேலூயா. அவர் உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில். இதே வார்த்தையை யார் கேட்டான்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். ஏறாவது கேட்க ஏறதுக்கு முன்னாடி என்ன செய்யுதா? இவ வந்து இங்க என்ன டான்ஸ் ஆடினா? ராஜவஸ்திரம். ஒரே பிள்ளை. உனக்கு என்ன செய்யணும்? உன் மண்டாட்டு என்ன? நீ கேட்கிற ராஜ்யத்தின் பாதியை கேளு. ஆமென். உன் மேன்மையை பயன்படுத்து. தாமான ஜெயித்தா என்ன கிடைக்கும்னு ஒரு 5 காரியத்தை டப்புன்னு சொல்லிட்டு அப்படி எழும்ப போறோம். சரியா? 1, ஆமானிடத்தில் இருக்கிற அதிகாரம் பிடுங்கப்பட்டு உன் கையில கொடுக்கப்படும். எஸ்தர் குயிக்கா வாசிங்க. 2:8. எஸ்தர் 8:2. ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். அந்த மோதிரத்தை வச்சுதான் ஆமான் குத்து குத்து குத்துன்னு குத்துனான். 3வது அதிகாரத்தில் என்ன குத்துனா? இவங்களுக்கு விரோதமாட்டு நாள் குறித்து இதுல இந்த யூத ஜன மொத்தத்தையும் அழிக்கணும். ராஜா அப்பொழுது மோதிரத்தை எடுத்து ஆமான் கையில கொடுத்தார். எஸ்தர் 3:10 வாசிக்க வேண்டாம். ராஜா தன் கையில் சில நேரத்தில் அந்தகாரத்தின் நேரம் இருக்கும்,
சத்துரு அதிகாரம் எடுக்கிறது போல இருக்கும். இயேசு கூட சொல்லுவார் அல்லவா, லூக்கா 22வது அதிகாரத்தில், இது உங்களுடைய வேலையா இருக்கிறது. 53வது வசனத்தில், ஆமென், நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது. சில சோதனை காலம் இருக்கும், சத்துருவின் கை ஓங்கினது போல இருக்கும். ஆமே, அவன் கையில் அதிகாரம் இருக்கிறது போல இருக்கும். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் ஜெயிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆமே, நீ உறுதியா இருப்பாயானால் உன் மேன்மையை பயன்படுத்து. கடைசி வரை ஆமானை வணங்காதே. அவன் கையில் இருக்கிறது ராஜா. இனி 8:2 ஒரு விஷயம் கூட, எஸ்தர் 8:2, ராஜா ஆமான் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். அப்படிதான் செய்தார். இந்த லூசிபருடைய வேலையே கர்த்தரை ஆராதிக்கிற வேலை. அந்த மேன்மையை அவன் தவறா பயன்படுத்தின போது ஒரே மிதி அந்த மேன்மையை அவனிடத்திலிருந்து உரித்து மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதன், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்க வீட்டில் எந்த ஒரு காரியத்தின் அதிகாரமும் யார் கையில் இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என் கையில தங்கலன்னா அது என்ன செய்யணும்? ஒரு முட்டையில எழுதி வச்சு ஆமான் அடிச்சு ஜெயிக்கணும். மேன்மையை பயன்படுத்தி ஜெயிக்கணும். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, 3:10 8:2 மாறணும். என்ன 3:10 ராஜா கையில் இருக்கிற மோதிரம் யார்கிட்ட இருக்கு? ஆமான். 8:2 என்ன? ஆமான் கையிலிருந்து வாங்கி. அது யார் கையில் வருது? அதாவது எந்த அதிகாரம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ அந்த அதிகாரம் உன் கையில. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்த அதிகாரம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ, எந்த ஆயுதம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ அந்த அதிகாரம் ஆர்ப்பரி சபையே, மகிமையின் ராஜா உன்னோடு இருக்கிறார். இரண்டாவது துர்ச்செய்தி நற்செய்தி ஆகும். ஆமான ஜெயித்தா. 3வது அதிகாரம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த துர்ச்செய்தி இந்த நாளில் யூத வம்சம் முழுவதும் சங்கரிக்கப்படும் என்கிற செய்தி எல்லா ஜனங்களிடத்திலும் போய் சேர்ந்தது. இப்பொழுது 8வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வேகமாய் வாசிங்க. அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால், திருப்பி எங்க வரா பாத்தீங்களா? அவருடைய கண்களுக்கு நான். ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண என்ன செய்யணுமோ அது எல்லாம் செய்யுங்க சபையே. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் ராஜாவுக்கு நோ சொல்லவே வராது. இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி நோ சொல்றாருன்னா, இவ கேட்கறதுக்கெல்லாம் எஸ் சொல்லிட்டே இருக்கிறார். எஸ், உன் கண்களுக்கு நான் பிரியமா இருந்த அப்போ கூட அதுதான் சொல்றான். அப்ப அந்த ஃபேவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையை சார்ந்து நிற்போம், கிருபையை சார்ந்து நிற்போம். இன்னைக்கு நான் வைக்கிற விருந்துல ராஜா சாப்பிடுறாருன்னா நான் விருந்து வச்சதுனாலன்னு சொல்லாதீங்க. உங்க ஜபத்துக்கு பதில் கிடைச்சுன்னா, நான் என் ஜபம் அப்படிப்பட்ட ஜபம், நாங்க எப்படி ஜோமன், இப்படி அங்க ஒரு நாள் வடிச்ச கண்ணீர் இருக்கு. நீ ராஜாத்தி தான், ஆனாலும் அவர் கண்ணில் எப்படிங்க நீங்க இவ்வளவு வளர்றீங்க? உம்மழகான கண்கள் என்னை கண்டது, ஒன்றுமில்லாத கைகளை உயர்த்தி காருண்யத்தாலே உயர்த்தி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்க யாரும் இன்னும் டைம் பார்க்கல நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நீங்க அதெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு சொல்லும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 5வது வசனத்தை வாசிங்கள், 6வது வசனத்தை வாசிங்கள். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றான்.
அப்பொழுது அகாஸ்வரி ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் 8 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டதை செல்லாமற் போக பண்ண நல்ல கைகளை தட்டி அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? 8வது வசனத்தில் இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டமானபடி யார் நாமத்தில் எழுதணும்? எஸ்தர் நாமத்தில் எழுதிராத, ராஜாவின் நாமத்தில் எழுதி வச்சுக்கோ. நீ இப்போ முத்திரை போடு, நீ முத்திரை போடு. ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டதை செல்லாமற் போக பண்ண ஒரு ஆமான் அல்ல, 1000 ஆமான் வந்தாலும் கூடாது, கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது 15, 14, 15 வசனங்கள்ல அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தைகளினால ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். 15 கடைசியில சூசா நகரம் ஆர்ப்பரித்து, அதிகாரம் சத்ருவின் கையில் இருந்த போது சூசா நகரம் கலங்கிட்டு, அதிகாரம் தேவ பிள்ளை கையில வந்த போது சூசா நகரம், உன் குடும்பம் இன்னைக்கு கலங்குதில்ல, அந்த அதிகாரத்தை கர்த்தர் பிடுங்கி உன் கையில தருவார். உன் குடும்பம் ஆர்ப்பரிக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அனுகூலம் உண்டாகும். எஸ்தர் 9:3 நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் யூதருக்கு துணை நின்றார். நிறைய ஃபேவர் உண்டாகும், நிறைய அனுகூலம் உண்டாகும், நிறைய பேர் சப்போர்ட்டா வந்து நிப்பாங்க. இந்த ஆமான் இதுவரை ஒருத்தரையும் நிக்க விடல. ஒரு காரியம் செய்ய 4 பேர் இருக்கிற போது இவங்க 4 பேர் நிப்பாங்க நினைப்போம். ஆமா, நிக்க விட மாட்டான். நின்னா உனக்கு எழுதிருவேன் பாரு. என்ன இருக்கு? நிறைய பேர் மோதிரத்தை காட்டி நான் ஒழுங்கான இந்த மோதிரத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிரு. உடனே எல்லாம் பிடிச்சி எல்லாரும் அவன் கைய ராஜா மோதிரத்தை காட்டி அவன் எல்லாரையும் பயங்காட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தி உள்ள என்ட்ராயிட்டான். உள்ள போயிரு, உறவுக்குள்ள போயிரு, அது எல்லாமே மாறும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது சத்துருக்கள் முழுவதும் சங்கரிக்கப்படுவார்கள். அத்தனை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. எஸ்தர் 9:5 வாசிக்க வேண்டாம். 5வது மேன்மை உண்டாகும். எஸ்தர் 9:4 வாசிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையா தாழ்ச்சி சொல்றேன். இதை பார்க்கிறவங்களையும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் மொர்தெகாய பார்த்துதான் கர்த்தர் பேச வச்சு கொண்டிருக்கிறார். மென்மேலும் மென்மேலும். ஆமென், ஹல்லேலூயா. இனியும் இந்த ஆமான அதிகாரம் எடுக்க விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல வளைந்து கொண்டார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால். ராஜா என்ன சொல்றாரு? ராஜாவின் நாமத்தில் உனக்கு இஷ்டமானதெல்லாம் எழுது. இன்னைக்கு வீட்டில் போய் எழுத போறீங்க. ஆமென். இது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? என்ன யார்ட்டையும் காட்டாதீங்க, எழுது. அதன் மேல அவருடைய முத்திரை இருக்கும். ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தின் 23வது நாள் முடிவில் நான் இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்திலே சொல்றேன். ஆமானை எவ்வளவு வணங்காம கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிற மொர்தெகாயே, நீ போய் எழுது. இயேசுவின் நாமத்திலேன்னு தொடங்கி என் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்ல தொடங்கி உனக்கு இஷ்டமானது எழுது. உனக்கு இஷ்டமானதை எழுது. அதுல யூதருக்கு களிப்பு உண்டானது, ரட்சிப்பு உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது. ஹல்லேலூயா.